நம்முடைய திருமூலரை விளக்கம் சொல்லிட்டார். உன் மனசுல பக்தி இருந்ததுன்னா, நீ ஆன்மீகவாதியா இருந்தா என்ன பண்ணணும்னு அவர் சொல்லிட்டார். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. உன் மனசுல பக்தி இருந்ததுன்னா கோவிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பச்சை இலையே எடுத்துட்டு போ. என்ன இலைன்னு அவர் சொல்லல. ஏன்னா அந்த இலை கிடைக்கும் போது சாமி கும்பிட்டுக்கலாம், நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். பசுவுக்கு உன்னால முடிஞ்சதுன்னா ஏதாவது சாப்பிட கொடு. அடுத்து சொன்னார், உண்ணும் போது ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு சாப்பிடு. யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே, இனிமையான வார்த்தைகளை மட்டும் பேசு, அதுதான் பக்தி, அதுதான் ஆன்மீகம் என்று சொன்னார். படமாடக் கோயில் பகவர் கொன்றியில், நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாடக் கோயில் நம்பர் கொன்றியில், படமாடக் கோயில் பகவர்க்கு அதாமே. மனுஷனுக்கு உதவி பண்ணு, அது கடவுளுக்கும் சேர்த்து செய்த புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். உதவி பண்றது, நீ செய்யற உதவி கண்டிப்பாக பல மடங்கு உனக்கு திரும்பி வரும். இது பிரபஞ்ச விதி.